ஹலோ மக்களே, நாங்கள் தான் உங்கள் வர்ஷினி கேஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் விலாக்ஸ் போடுறேன், ரொம்ப மன்னிச்சிக்கோங்க, டைமே இருக்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி ரொட்டீன் காலையில் எழுந்திரிச்சு வேடிக்கை பார்த்தா இன்றைக்கி ரொம்ப குளிர், அதனால தான் மூடமாக இருந்துச்சு. ஸோ காலையிலேக்கு வந்துட்டு காஃபி தான் ஃபஸ்ட்டு போட்டு குடிச்சிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராக இன்றைக்கி பூஜை பண்ணோம், டியூஸ்டேங்கிறனால பண்ணி. ஸோ நல்லபடியாக பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு மார்னிங்க்கு வந்துட்டு சப்பாத்தியும் மதியானத்துக்கு வந்து ரைஸ்க்கும் சேர்ந்த மாதிரி இன்றைக்கி வந்து பட்டாணி, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்குலாம் போட்டு குருமா பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டு இன்றைக்கி செம்ம வேலை. ஸோ லஞ்ச் வந்து இன்றைக்கி எல்லோரும் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட குருமா தான் கொண்டு வந்திருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு சரியான டிராஃபிக்கு, அப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நல்லா ஈவினிங் ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். இவர் வந்தால் நான் மேலே தான் உட்காருவேன் மாவு அரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் மாவும் அரைச்சிட்டு 2 பேரும் கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் வந்து கோயிலுக்கு போனேன். இன்றைக்கி வெத்தலை தீபம் போடுவோம் இல்லையா, ப்ளஸ் இன்றைக்கி சங்கஷ்டஹர சதுர்த்தின்னு சொல்லிட்டு அங்கே ஒரே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் தீபத்தை போட்டுட்டு இன்றைக்கி நான் முருகன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன், அதனால் அவ்வளோவா பேசலை. நானே எனக்கு விபூதி அடிச்சுட்டு கிளம்பிட்டு பெட்ரோல் போடுறது கூட ஆக்சுவலி டைம் இல்லை. இன்றைக்கி பெட்ரோல் போட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு இங்கே பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சு, பயங்கரமாக பாவம். ஆக்சுவலி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. போனோடனே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன தம்பி 2026 நொட்டிட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வீடியோவே எடுக்க விடல. அப்புறம் ஆனால் பாவம் ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு. அப்புறமா நானும் அவங்க அம்மா உட்காந்து மொச்சக்கொட்டை உரிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக ஃபுல்லாக எனக்கு தான் ஆண்டியும் உரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாகவாரில் இந்த கடை ரொம்ப ஃபேமஸ், கொஞ்சம் ரோட்டு கடை. பட் 5 இட்லி 20 ரூபாய்க்கு இந்த காலத்தில் கிடைக்கிறது கஷ்டம் தான். நான் சாப்பிட்டுட்டு இவர் என்னை பயங்கர கிண்டல் வண்டியில் வரும்போது சிரிச்சிட்டே விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவங்களுக்கும் குட் நைட் சொல்லிட்டு தூங்க வந்தாச்சு. பாபா.